வணக்கம் உறவுகளே, இது நங்கூரம் நான் முருகேசன். இந்த காணொலியை பார்க்கும் நண்பர்கள் தயவுசெய்து உங்களுடைய காணொலியாக நினைத்து சப்ஸ்கிரைப் செஞ்சு உங்களுடைய மேலான ஆதரவை கொடுங்கள். நன்றி, வணக்கம். நடிகர் விஜய் காஞ்சிபுரத்தில் பேசியிருக்காரு. அந்த காஞ்சிபுரத்தில் பேசும்போது அவர் கண்டென்ட் உள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம். என்ன கேள்வி கேட்குறோம் அப்படின்னா, பேரறிஞர் அண்ணா பிறந்த ஊர் காஞ்சிபுரம், அது அந்த மக்களுக்கே தெரியும். நீங்கள் போய் சொல்லி காஞ்சி தலைவர் பிறந்த ஊர் இந்த ஊர் அப்படிங்கிற மாதிரி நீ சொல்லிகிட்டு இருக்கிற, அது ஒரு பக்கத்துக்கிட்டோம். அவங்களுக்கு நீ சொல்லி கொடுக்குற பேரறிஞர் பிறந்த ஊர் இந்த ஊர் தான் அப்படின்னு. சரி, அந்த பேரறிஞர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, திமுகவும் அதிமுகவும் கையில் எடுத்திருக்காங்க. ரெண்டுமே ஒரு உடன் பிறந்த சகோதரர்கள் மாதிரி, ஒரு இரட்டை சகோதரர்கள் மாதிரி வச்சு இருக்காங்க. திமுக அண்ணாதுரை ஆரம்பித்த கட்சி திமுக, அண்ணாதுரைக்கு அப்புறம் எம்ஜிஆரால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அதிமுக. சரி, அவர் எந்த நோக்கத்தோடு எந்த லட்சியத்தோடு அதிமுகன்னு ஆரம்பித்தாருன்னு இருக்கட்டும், அது ஒரு பக்கத்து, அது அப்புறம் பேசுவான். ஆனால் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. இப்போ கலைஞர் திமுக அண்ணாதுரையால் ஆரம்பித்து கலைஞரால் வழிநடத்தப்பட்டு அதுக்கப்புறம் ஸ்டாலின்கிட்ட வந்துருக்குது, அது ஒரு பக்கத்து இருக்கட்டும். அதிமுக கலைஞர்கிட்ட நேராக இருந்து பயின்ற பயிற்சி அந்த பள்ளியில் பயின்ற எம்ஜிஆரால் ஆரம்பிக்கப்பட்டது. அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் அண்ணாவை ஐக்கியானா வைக்கிறதுக்கு ஒரு சம்மந்தம் இருக்குது. இப்போ நீங்கள் அண்ணாதுரையை காஞ்சி தலைவர் பேரறிஞர் அண்ணா அப்படின்னு புகழ்கிறதுக்கெல்லாம் என்ன காரணம்? அப்போ உங்களுக்கு ஐக்கான எதுவுமே இல்லை. இப்போ கொள்கை இல்லை அப்படிங்கிறீங்க, அந்த கொள்கை இல்லை அப்படிங்கிறதுக்கு இன்னும் ரெண்டு கேள்வி அதில் ஒரு இது இருக்குது. அந்த கொள்கை இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கு எதை கொண்டு போய் சொல்கிறீங்க அப்படின்னா, கல்வியை மத்திய பட்டியலேருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறத ஒரு கொள்கையாக வைக்கிறீங்க. சரி, ரைட்டு. இது ஒன்று மட்டும்தான் கொள்கையா? வேறு எந்த கொள்கையுமே இல்லையா? வேறு என்ன கொள்கை இருக்குது உங்கள்கிட்ட? கொள்கைகள் நிறையா இருக்குது. இந்த விஷன் நான் பார்க்குறேன் அப்படிங்கிறார், அதெல்லாம் இருக்குது, நிறையா இருக்குது. பின்னாடி பேசுவோம், எல்லாத்தையுமே பேசுவோம். இப்போ எந்த கொள்கையுமே இல்லாமல் எந்த ஐக்கானுமே இல்லாமல் தான் நீங்கள் அண்ணாதுரை எடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லலாமா? அவங்க ஏற்கனவே வச்சிருக்கிறவங்கள்ட்ட நீங்கள் இப்போ ஏன் போய் நோண்டுறீங்க? அப்போ உங்களுக்கு எந்த கொள்கை இருக்குது, எந்த கோட்பாடு இருக்குது? நீங்கள் அந்த படித்த கொள்கையை பூரா அந்த விஷன் அப்படி பார்க்குறோம் அப்படின்னீங்கல்ல, அந்த விஷனை பார்க்குறது பூராவுமே திமுகவோட அஜெண்டா, திமுகவோட கொள்கை. நீங்கள் எதை போய் அப்படி விஷனை போய் பார்க்குறீங்க? இல்லாத கொள்கையை நீங்கள் என்ன சொல்கிறீங்க? திமுக செய்யாததை நீ என்ன இதில் செய்ய போகிற, இந்த மண்ணில் செய்ய போகிற அப்படிங்கன்னு தெரியல. நீங்கள் வரிசையாக நம்ம பார்த்தோம் அப்படின்னாவே தற்கொலைன்னு ஏன் சொல்கிறாங்கன்னு கேட்குறீங்களா? தற்கொலைன்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, எந்த விதமான அரசியலுமே இல்லாமல் திமுக தலைவர்களையே கையில் எடுத்து, திமுக யாரை கொண்டாடுகிறதோ அவங்களையே கையில் எடுத்து, பெரியாரை கையில் எடுத்து, அண்ணாதுரையை கையில் எடுத்து, அம்பேத்கரை கையில் எடுத்து, எல்லாமே நீயும் போட்டோவை பின்னாடி வச்சுக்கிட்டு, இதெல்லாம் இல்லாமல் ஜெயிக்க முடியாதுன்னு உனக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் இல்லாமல் தமிழ்நாட்டில் பப்பு வேகாதுன்னு தெரியும். அதனால் அவங்க வச்சிருக்கிறவங்க அதை எடுத்து எக்ஸ்ட்ரா ரெண்டு பேர்த்து படத்தை சேர்த்துக்கிட்டு அதை நீ அரசியலுக்கு ஆரம்பிக்கிற. இது பேசாத அவங்களையே திட்டுற. கொள்கைன்னு என்னன்னு கேட்டால் அவங்க கொள்கையை நீங்கள் சொல்கிற. மக்களுடைய பிரச்சனையை எடுத்து பேசுகிறதுனால கோபம் வருதான். யாருக்கு கோபம் வரும்? மக்களுடைய பிரச்சனையை எடுத்து பேசு, யாருக்குமே கோபம் வராது. மக்களோட பிரச்சனை என்ன இருக்குது அதை எடுத்து பேச யாருக்குமே கோபம் வராது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, சட்டசபையில் ஆரம்பித்து எங்கே போனாலும் டிவிக்கே இது தான் பேசுகிறாங்களாம். சட்டசபையில் ஆரம்பித்து டிவிக்கேவை பற்றி பேசுகிறதுக்கு என்ன இருக்குது? உனக்கு ஒரு 10,000 பேர் 5,000 பேர் ஏற்றாமல் நின்று கை காட்டுறான், அவ்வளவுதான். மற்றபடி நீ ஒன்றும் அரசியல் புலி இல்லை. இப்போ நம்ம இப்போ பீகார்காரன் ஒருத்தன் இங்கே திமுகவுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு, நான் அப்படியே வியூகம் வகுக்கிறதுல அப்படியே புலி, பிரசாந்த் கிஷோர் அவன் பேர், அப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தான் பார்த்தீங்களா? அவன் என்னாச்சு அப்படின்னாக்கா, நம்ம அங்கே பீகாரில் மன்னகவி தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சு மன்னகவி இருக்கிற இடம் தெரியாமல் தடம் தெரியாமல் போயிட்டான். வியூக வகுப்பாளர், அப்படியே புலியான், அப்படியே என்னென்னமோ பில்டப்லாம் கொடுத்தாங்க அவனுக்கு. இருக்கிற இடம் தெரியாமல் போயிட்டார். அதே மாதிரி நீ என்ன பண்ணுற அப்படின்னா, நீ திமுகவுக்கிட்ட இருக்கிற எல்லா கொள்கையுமே எடுத்துக்கிட்டு, நான் திமுகவை எதுக்கிறேன். கொள்கை எதிரி அது பிஜேபி. கொள்கை எதிரியை பற்றி ஏன் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்கிற?
இப்போ அந்த இது வந்துச்சுல்ல, எஸ்ஐஆர் வந்துச்சுல்ல, ஏன் அதை பற்றி பேச மாட்டேங்கிறேன் கேட்டால் நான் கோர்ட்டில் கேஸு போட்டேன். மக்கள்கிட்ட பேசு, கோர்ட்டில் கேஸு எல்லாருமே தான் போடலாம். சரி, திமுக செஞ்ச ஊழல்னு சொல்கிறீங்களா, அது நீங்கள் போய் கோர்ட்டில் கேஸ் போடு, அதுக்கு ஆதாரங்கள் இருக்குதா? கேட்டாக்கா அமலாக்கத்துறை வச்சுருக்குங்கிற, ஆதாரம் கேட்கக்கூடாதுங்கிற. அமலாக்கத்துறை வச்சுருக்கிறது இருக்கட்டும், நீ ஒரு கேஸை போட வேண்டியதானே? அது போட முடியாது உன்னையால். உனக்கு என்ன ஆதாரம் வேணும்? எதை வச்சு மூலாதாரமாக வச்சு நீங்கள் கேஸு போடுவ? ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நீ கட்சி ஆரம்பித்து நீ மீட்டிங்கில் பேசிகிட்டு இருக்கிறது கூட, நீ கட்சி ஆரம்பிக்கிறதுல எங்களுக்கு எந்த விதமான தடையும் இல்லை. நீ நல்லா பேசு. நீ திமுக கிட்ட இருக்கிற அந்த பேசலாம், நீ பேசலாம் பேசாத, ஏற்கனவே இருக்குது பற்றியா, அதை பற்றியே தான் நீ பேசிகிட்டு இருக்கிய தவிர புதுசாக என்ன பேசுகிற நீ? கரூரை பற்றி பேசக்கூடாது. எப்போ பேசுவ? இப்போ நீ இப்போ அப்புறமா பேசுகிறேன்னு கடைசி வரைக்கும் பேசவே இல்லை மீட்டிங்கில். எப்போ பேசுவ? அப்போ அந்த 41 பேர் இப்போ செத்தது உனக்கு பெரிய விஷயமா தெரியல. நீ உன் மீட்டிங்கில் பேசுகிறது, உன்னுடைய அஜெண்டா, உன்னுடைய விஷன், இதுதான் உனக்கு பெருசாக தெரியுது, அப்படி தானே? உனக்கு 41 பேர் செத்ததை பற்றி பெருசாக தெரியல. மற்ற பாக்கி இருக்கிறத பற்றி தான் பேசுகிற. அவர் வருவோம், வர வைப்பாங்க, மக்களுக்கான அரசியலை மக்களே வர வைப்பாங்க அப்படிங்கிற. வருவோம், கண்டிப்பாக வருவோம், வர வைப்பாங்க. யார்? மக்கள். மக்களுக்கான அரசியலே மக்கள் வர வைப்பாங்க தானே அப்படிங்கிற நீ. மக்களுக்கான அரசியல் தான். இது மட்டும் என்ன காட்டாட்சியாக நடக்குது? இங்கே மட்டும் அதிபர் ஆட்சியாக நடக்குது? இங்கே மட்டும் என்ன மன்னர் ஆட்சியாக நடக்குது? இங்கே மட்டும் என்னென்ன கொடுங்கோல் ஆட்சியாக நடக்குது? இதுவும் மக்களுக்கான ஆட்சி தான். மக்கள் தான் வர வச்சது. இது அவங்களா சொந்தமாக ஓட்டு போய் உட்காந்துக்கல. பேசுகிற என்ன இந்த கவுண்டமணி படத்தில் ஒரு படம் சொல்கிறேன்னு ஏதாவது பேசணுதான் பேசிகிட்டு இருக்காத நாயே, ஒழுங்காக பேசு அப்படின்னு சொல்லுவான்ல கவுண்டமணி சொல்லுவார்ல, அதே மாதிரி ஏதாவது வரணும், ஏதாவது பேசணும், ஏதாவது சொல்லணும், ஏதாவது செய்யணும். பத்தாவதுக்கு 41 பேரை கொன்று விட்டோம். இப்படியே பாதியில் விட்டுட்டு போக முடியாது. விட்டுட்டு போனால் மக்களுடைய கோவம் நம்ம பக்கத்து திரும்பிடும். அதனால் எதையாவது ஒன்று உளரணும் அப்படின்னு உளர வேண்டியது. நீ கண்டிப்பாக உளறி தான். நீ மற்றபடி நீ அரசியலுக்கு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிற, நீ நல்லா பேசுகிற, இது வரைக்கும் உன்னை பற்றி பேசுனது எல்லாம் பயப்படாமல் தைரியமாக பேசுங்க அப்படின்னு முதல்ல காணொலி போட்டது நான் தான். ஏன்னா ஆனால் நீ இப்போ வர அந்த சின்ன பிள்ளைங்க மாதிரி நீ பேசுகிறதெல்லாம் பார்த்தா என்ன, அதுக்கு பேர் தான் எப்படி சொல்கிறது, எது அரசியலே தெரியாமல் அரசியல் இறங்கி மக்கள் ஆதரவு இருக்குங்கிற ஒத்த காரணத்துக்காக பணம் செலவு பண்ண எவனோ ஒருத்தன் இருக்காங்கிறதுக்காக வேண்டி. இப்போ ஓ மனதில் செலவு பண்ணுற மாதிரி இருந்தாக்கா இன்னும் 4 வருஷத்துக்கு முன்னாடி நீ கட்சி ஆரம்பிச்சிருப்பேன், 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சிருப்பேன். ஆனால் எவனோ ஒருத்தன் பணம் செலவு பண்ணுறான் அப்படிங்கிற ஒத்த காரணத்துக்காக நீ மேடையில் ஏறி நின்றுக்கிட்டு என்ன பேசுகிறோன்னே தெரியாமல் நீ பாட்டி பேசிகிட்டு இருக்கிற. மக்களே வர வைப்பாங்க, அதை சொல்லியாச்சா? சரி, நிரந்தர வீடு, எல்லாத்துக்கும் நிரந்தர வீடு. பாக்கி இங்கே இப்போ தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட தமிழ்நாடு பூர்வீக குடிகள் அந்த காலத்திலேருந்து கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி. அவங்க முக்கால்வாசி பேர் கிட்டத்தட்ட 95% பேர் சொந்த வீட்டில் தான் இருக்காங்க. அப்படி சொந்த வீட்டில் இல்லாதவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்தவங்க வெளி மாநிலங்கள்லேருந்து வெளிநாடுகள்லேருந்து பிழைக்க வந்தவர்கள், பிழைப்பு தேடி வந்தவர்கள், அவங்க தான் வாடகை வீட்டில் இருப்பாங்க. சொந்த ஊரில் இருந்துக்கிட்டு அப்போ நான் தமிழ்நாட்டில் இருந்திருக்கேன், நான் எங்கள் பாட்டம் போட்டேன், நாங்கள் டேட்டா 1000 வருடம் எனக்கு பாரம்பரியம் இருக்குது. இந்த 1000 வர பாரம்பரியத்தில் நான் தமிழ்நாட்டிலே இருக்கேன் அப்படின்னா எனக்கு சொந்த வீட்டில் இருந்துச்சு. நான் இன்றைக்கி தோற்று விட்டு வெளியே வாடகை வீட்டில் குடியிருக்கிறேன். அது ஒரு பக்கத்து இருக்கட்டும். என்னைய மாதிரி யாராவது ஒரு சிலர் இருப்பாங்க. எல்லாருமே கிட்டத்தட்ட சொந்த வீட்டில் தான் இருப்பாங்க. மக்களுக்கு நிரந்தர வீடு, சொந்த வீடு, சரி ரைட்டு, அது இருக்குது. இந்த சொந்த வீடு கட்டித்தரத்துக்கான ஸ்கீம் நிறைய இப்போ வந்துடுச்சு. கலைஞர் வீடு கட்டும் திட்டம், பசுமை ஜெயலலிதா அம்மா கொண்டு வந்தாங்கல்ல பசுமை வீடு கட்டும் திட்டம், அப்புறம் பிரதமர் மோடி அது வீடு கட்டுற திட்டம், இது எல்லாமே ஏற்கனவே இருக்குது, ஆல்ரெடி இருக்குது. இல்லாதது நீ என்ன சொல்லியா அப்படின்னாக்கா புதுசாக ஏதாவது சொல்லியா, புதுசாக ஏதாவது அரசியலை பற்றி பேசியானா அதை விட்டு இருக்கிறதே திருப்பி பேசியிருக்க. மோட்டார் சைக்கிள், காரு லட்சியம், மோட்டார் சைக்கிள், வீட்டுக்கு ஒரு மோட்டார் சைக்கிள். ஐயோ, இதுக்கு பேர் தான் அந்த பேரை சொல்கிறது. அதை நம்ம சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறோம். இதுக்கு பேர் தான் ஒவ்வொரு வீட்லேயும் 3 பைக் இருக்குது. ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக 2 பைக் வச்சுருக்காங்க, 2 மோட்டார் சைக்கிள் வச்சுருக்காங்க. எல்லார் வீட்லேயும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 40 கிட்டத்தட்ட ஒரு 60% பேரில் இன்றைக்கி வீடு இருக்குது, கார் இருக்குது 60% பேருக்கு. நான் ஒரு 30% 35% என்னை மாதிரி கொஞ்சம்
அப்படி அந்த இருக்கிறவங்க தான் நிரந்தர வருமானத்துக்கு வழி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு பேர் தான், அவங்கள்ட்ட தான் கார் இல்லாமல் இருக்குது. பாக்கி எல்லாம் நம்மள்ட்ட டூ வீலர் இருக்குது, நம்மகிட்ட டூ வீலர் இருக்குது, எல்லார்கிட்டையும் டூ வீலர் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு புதுசாக ஒரு கொள்கைன்னு கொண்டு விஷன் விஷன் அப்படிங்கிற. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மோட்டார் சைக்கிள், காருக்கு வழி உண்டாக்கணும். என்ன மாதிரியான வழி உண்டாக்கணும்? அதுக்கு வருமானத்தை பெருக்கணும், அதுக்கான கொள்கைகளை ஏற்றணும். எப்படி வருமானத்தை பெருக்குவா? எந்த மாதிரி 6 கோடி பேத்துக்கு வேலை கொடுத்துருவியா? மோடி வருஷத்துக்கு 2 கோடி பேத்துக்கு வேலை தரேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க மத்திய அரசில். கொடுத்துட்டாங்களா? 50,000 பேத்துக்கு வரைக்கும் வேலை கொடு. ஒரு ஒரு 1 கோடி பேத்துக்கு வரைக்கும் வேலை, ஒரு 50 லட்சம் பேருக்கு வேலைக்கு கொடுத்துருப்பாங்களா? இருக்கிற வேலையும் பிடுங்கினது தான் மிச்சம். அது முதலாளித்துவ கட்சி, அது அப்படி தான் இருக்கும். ஆனால் திமுக அரசு வேலை கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா எல்லாத்துக்கும் வேலை கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. நீ வந்து புதுசாக வந்து ஒன்றொன்னே சொல்லிகிட்டு இருக்கிற. இப்போ கூட வேலைக்கு ஆள் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க டிஎன்பிசியிலேருந்து. இப்போ கூட போலீஸுக்கு எக்ஸாம் நடந்துச்சு, ஆள் எடுக்க போகிறாங்க. நீ என்ன புதுசாக வந்து சொல்கிற மாதிரி ஒன்று கூட சொல்லாமல் என்ன தப்போ? அப்புறம் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் டிகிரி படிச்சிருக்கணும். ஒரு ஆள் கண்டிப்பாக டிகிரி படிச்சிருக்கணும், ஒவ்வொருவரும் டிகிரி படிச்சிருக்கணும். சரி, ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொருவருக்கு நிரந்தர வருமானம் இருக்கணும். அப்பா, இதெல்லாம் வந்து இந்த உலகத்திலே எங்கேயுமே இல்லாத கொள்கைகள் இதெல்லாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வீட்லேயும் டிகிரி படிச்சிருக்கணும். இதெல்லாம் 40 வருஷத்துக்கு முன்னாடி கலைஞர் செஞ்சுட்டு போயிட்டாரு. நீ புதுசாக ஏதாவது சொல்லியானா? ஐயோ, நீ வந்து ஏன் உன்னை இன்னும் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் உன்னைய வந்து கழுவி ஊற்ற போகிறாங்க மக்கள். நீ தேவையில்லாமல் நீ இப்போ மேடையில் ஏறி பேசி நீ கொள்கைன்னு சொல்லிவிட்டு அப்படியே கூட போயிருக்கலாம், பேசாத. நீ இதெல்லாம் வந்து ஒரு கொள்கைன்னு சொல்லி இதெல்லாம் ஏற்கனவே தமிழ்நாடு வளர்ந்த மாநிலம், இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலம். நீ என்னத்தை நீ இதெல்லாம் போய் சொல்லிக்கிட்டு இருக்கிற? நீ புதுசாக ஏதாவது சொல்லு. சீமான் எவ்வளவோ பரவாயில்லையே, எதிர்கட்சியாக வருவதற்கு அத்தனை தகுதியும் சீமானுக்கு இருக்கிற மாதிரி தான் இப்போ தோணுது. உனக்கு எதிர்கட்சியாக வர்றதுக்கான எந்த யோகிதையுமே இல்லை. நீங்கள் அரசியல் பேசுறதுக்கான எந்த யோகிதையுமே இல்லை, எந்த அஜெண்டாவும் இல்லை. சீமான் இந்த நமக்கு சீமானை பிடிக்காது தான், நம்ம பெரியாரிஸ்ட்டு, நமக்கு சீமானை பிடிக்காது தான். ஆனால் அந்த நீர் மேலாண்மையை பற்றி பேசுவார். அந்த பையன் வந்து நீர் மேலாண்மையை பற்றி பேசுவாப்புல. அந்த பையன் அவ்வளோ சூப்பராக பேசுவாப்புல. சீமானு நீர் மேலாண்மை அவ்வளோ சூப்பராக பேசுவார். உங்ககிட்ட அது மாதிரி ஏதாவது ஒரு பாயிண்ட் இருக்கு. ஆனால் திமுக செஞ்சது பூரா, அதிமுக செஞ்சது பூரா எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறா. ஏதாவது ஒன்று புதுசாக சொல்ல மாட்டியா? நல்லது எல்லாருமே கெட்டதாக செய்கிறாங்க. என்னையா என்னமோ சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது. கவுண்டமணி சொல்கிறது கரெக்டு தான். ஏதாவது பேசணுங்கிறதுக்காக நீ பேசிகிட்டு இருக்கிற. நீ மேடையில் ஏறி நின்றுக்கிட்டு. உனக்கு நான் ஒன்று சொல்லட்டுமா? இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? இல்லை, நீ பேசின பேச்சியை பற்றி இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்குது. எவ்வளோ தெரியுமா சொல்லணும்? ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொருக்கு ஒரு நிரந்தர வருமானம், அதுக்கான வழிவகைகள், அதற்கான ஏற்பாடு, அதுக்கான கல்வி முறையில் வந்து அதுக்கான மாற்றம். என்ன கல்வி முறையில் மாற்றம் கொண்டு வர போகிறேன்னு எனக்கும் தெரியல. அதாவது கல்வி முறையில் மாற்றம் கொண்டு வராங்கிற கல்வி முறையில் என்ன மாற்றம்? நீ கல்வியே படிக்கக்கூடாதுன்னு மத்திய அரசு அடித்து விரட்டிக்கிட்டு இருக்கிறான். நீட்டை பிடிங்கிட்டான். நீட்டை வச்சு இப்போ டாக்டர் சீட்டாக குறைக்க போகிறான், பிடிங்கிட்டான். இன்னும் எல்லாத்துக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொண்டு வந்து எல்லாத்தையும் படிக்கக்கூடாது. தமிழ்நாட்டு மக்கள் படிப்பில் முன்னுக்கு வந்துட்டாங்க, அவனை படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசெல்லாம் அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். நீ என்னமோ கல்வியில் புதிய மாற்றம் கொண்டு வரணுங்கிற. ஜிஹெச்சுக்கு பயம் இல்லாமல் நம்பி போகணும். ஜிஹெச்சுக்கு பண்ண அங்கே என்ன, அங்கே ஆட்கள்லாம் குண்டர்கள்லாம் வந்துக்கிட்டு கம்பெடுத்துக்கிட்டு அடிக்கிறாங்களே ஜிஹெச்சுக்கு போகிற மக்களெல்லாம். இல்லைடா, பேசுவோன்னா இப்படிலாம் பேசுகிறீங்கப்பா. எப்பா, தமிழ்நாட்டுக்கு இதெல்லாம் வந்து சோதனையாப்பா. இதெல்லாம் இப்படி யாராவது எவனாவது வந்து ஏதாவது ஒன்று பேசிட்டு போயிடுறீங்க, மக்களை குழப்பிட்டு போயிடுறீங்க. மக்கள் முன்னாடி நின்று கை காட்டுறாங்க, கை தட்டுறாங்க, சாகுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அப்படிங்கிறதுக்காக வேண்டி எவனோ செஞ்சதை பூரா நான் செய்கிறேன்னு ஜிஹெச்சுக்கு போகிறவங்களாம் பயம் இல்லாமல் நம்பிக்கையோடு போகணுமா? எப்படி இந்த பயம் இல்லாமல் நம்பிக்கையோடு போகணும்? என்ன இப்போ பண்ணுறாங்க? ஜிஹெச் எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இன்றைக்கி ஜிஹெச் அட்வான்ஸாக போயிட்டுருக்குது. ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அதை விட அட்வான்ஸாக இருக்குது. ஆரம்ப நிலை சுகாதார நிலையங்கள்லேயே பிரசவம் பார்க்கறதுக்குன்னா அவ்வளோ வேலையும் வச்சுருக்காங்க. இன்னும் நீ பேசுகிறது பூரா நம்ம படிக்க வேண்டியிருக்குது. இப்போ இன்னொரு காலையில் 15 நிமிஷத்துக்கு வந்துருச்சு. இன்னொரு காலையில் பேசுவோம் என்ன. ஆனால் நீ ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நான் கேட்டுக்க. நீ இதெல்லாம் மக்களுக்கு நல்லது செய்யணும்லாம் நினைக்கல.
மக்களுக்கு நல்லது செய்யணும்னா போராடி இருக்கணும், போராட்டம் பண்ணியிருக்கணும். நீட்டுக்கு எதிரான ஒரு போராட்டம், மாபெரும் போராட்டம் சீமான் பண்ணுறாரு பார்த்தியா, அந்த தம்பி சீமான் தம்பி பண்ணுறான் பார்த்தியா, அந்த மாதிரி நீ போராட்டம் பண்ணியிருக்கணும். இல்லை அப்படின்னாக்கா இலங்கையில் வந்து கப்பலில் நம்ம ஆளுங்க பிடிச்சிட்டு போகிறாங்க பார்த்தியா, அதுக்கு பண்ணியிருக்கணும். இல்லை அப்படின்னா இன்னும் நிறைய போராடுவதற்கு தமிழ்நாட்டில் மத்திய அரசை எதிர்த்து ஒன்றிய அரசை எதிர்த்து போராடுவதற்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரிலாம் போராட்டம் பண்ணி வைக்கணும். போராட்டமே எதுவும் பண்ணாமல் இப்போ இன்னொருத்தன் செஞ்ச இன்னொரு வேறொரு கட்சிக்காரன் செஞ்சதை பூரா கொண்டு வந்து இதெல்லாம் நான் செய்ய போகிறேன் அவன் செஞ்சு முடிச்சிட்டாங்க. செஞ்சு முடித்து தமிழ்நாடு மேலே எங்கேயோ போயிடுச்சு. இப்போ கொண்டு வந்து நான் செய்ய போகிறேன்னு மக்களை முன்னாடி குழப்பி இந்த மாதிரி பேசுறதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? நான் சொல்லட்டுமா? நீ தப்பாகவே எடுத்துக்குங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பதவி ஆசை, வேறு ஒன்றும் இல்லை. பணம் செலவு பண்ண எவனோ ஒருத்தன் இருக்கிறான், நம்ம கூட ஏற்ற மாதிரி நின்று கை காட்டுறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. 2 பேரும் ஆளுங்க இருக்கும்போது பதவி ஆசை எல்லாத்துக்குமே வரும். இது 2 தான் தேவை. அரசியலுக்கு வரத்துக்கு 2 குவாலிஃபிகேஷன் தான். ஒன்று மக்கள் செல்வாக்கு இருக்கணும், இல்லைன்னா 2வது பணம் இருக்கணும். இது 2மே இப்போ உங்கள்கிட்ட இருக்குது. மக்களுக்கு செல்வாக்கு இருக்குது, கை காட்டுறாங்க, ஆட்டுறாங்க, ஓட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இன்றைக்கி இல்லைனாலும் அடுத்த வருஷம் இன்னும் 5 வருஷம் கழிச்சாவது ஓட்டு போட்டுருவாங்க. அது ஒரு பக்கத்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பணம் செலவு பண்ணணும். அந்த பணம் செலவு பண்ணுறதுக்கு எவனோ ஒருத்தன் வந்து அவன்கிட்ட மாட்டியிருக்கிறான், வசமாக சிக்கியிருக்கிறான். ஏன்னா அதனால் நீ என்ன பண்ணுற அப்படின்னா, நீ இந்த மாதிரி மக்களை குழப்பி ஏமாத்துறதுக்கு வேலையாக இருக்கிற. இன்னொருத்தன் செஞ்சதெல்லாம் கொண்டு வந்து நான் செய்கிறேன்னு சொல்லிகிட்டு இருக்காத. நீ என்ன புதுசாக செய்ய போகிற? உன்னுடைய அஜெண்டா என்ன? அதுக்கு தான் திருப்பி கேட்குறது, கொள்கை என்ன அப்படின்னு. கொள்கையை பற்றி நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற. கொள்கையை பற்றி நீ பேசுகிற மாதிரி இருந்தாங்க, கரூர் சம்பவத்தை பற்றி நீ பேசியிருப்ப. பேசலை. காரணம், உங்கள்கிட்ட கொள்கைன்னு ஒன்றுமே இல்லை. பேசுகிறது வேஸ்ட்டு. ஒன்றே ஒன்று தான், பதவி ஆசை. எப்படியாவது எடுத்தோன்னா ஸ்ட்ரைட்டாக போய் இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஏறணும், ஏறி கொண்டு போய் மேலே உட்காரணும், சிஎம் ஆயிடணும். அப்படி தான் நினச்சிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம்.